பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரட்ட பேரன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவங்குகிறேன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு துவக்க உரையின் போதும் ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். ஃபைனல் ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் ஃபஹைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரல் உம்ரி முஹரிஸத்துஹா وَكُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. இதனுடைய பொருளை பார்ப்போமானால், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை, அதாவது புதுமையை புகுத்துவது வழிகேடு என்றும், அந்த வழிகேடுகள் மனிதனை நரகில் கொண்டு சேர்த்துவிடும் என்பதை இந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயானின் போதும் உபதேசத்தின் போதும் இந்த விஷயத்தை கூறி துவங்குவார்கள். இதுல ஒரு விஷயத்தை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே ஆங்கிலம் படிப்பதை ஹராம் என்று நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அப்படி மார்க்கம் சொல்லுதான்னு பார்த்தா கிடையாது. இஸ்லாத்துல எந்த ஒரு மொழியை கல்வியை படிப்பது ஹராம் கிடையாது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, மார்க்கத்தின் பெயரால் அப்படி சொன்னா முஸ்லிம்கள் உணர்வு பூர்வமாக போராட்டத்திலே களமிறங்குவார்கள், வெளியேறுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு யூகம் வகுத்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் மத்தியிலே செஞ்சாங்க. இதன் விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது, மார்க்கத்தின் பேரால இல்லாத விஷயத்தை சொல்றது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய சமூகமாக, வேலை வாய்ப்பிலே உயர் பதவிகளிலே இந்த சமூகம் 0% சமூகமாக இருந்து கொண்டது. எவ்வளவு பெரிய மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் செஞ்ச தவறு. இன்றைக்கு முஸ்லிம்கள் கல்வி கற்றதிலே பின்னடைவு. எந்த அளவுக்கு? பேண்டு போடுறத கூட ஹராம்னு நினைச்சாங்க. வெள்ளக்காரன் பேண்டு போட்டான், அதனால நம்ம பேண்டு போடக்கூடாது. அவ்வளவு உணர்வு பூர்வமா வெள்ளக்காரனை எதிர்க்கணுங்கிறதுக்காக அவ்வளவு தன்னுடைய எதிர்காலத்தை, கல்வியை, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக முஸ்லிம்கள் உணர்வு பூர்வமாக சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்பது ஒரு புறம் இருக்க. இதனால் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை கிடைத்திருக்கின்றா, இந்த சமூகம் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய சமூகமாக, இன்றைக்கு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாம் கல்வியிலே உயர்ந்திருக்கும் பொழுது, இந்த சமூகம் இந்த நாட்டுக்காக, இந்த தேச விடுதலைக்காக பல்வேறு முடிவுகளை எடுக்கும் பொழுது, மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்ற அடிப்படையிலே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக, மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். இது எதனால் வந்த விளைவு தெரியுமா? மார்க்கத்தின் பெயரால் புதுமையை புகத்தியதால் வந்த விளைவு. ஆங்கிலேயரை எதிர்க்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது வேற, மார்க்கத்தின் பெயரால ஆங்கிலம் கற்பது ஹராம்னு சொல்றது, பத்வா கொடுக்கிறது வேற. அப்போ மார்க்கத்தில் புதுமையை புகுத்தியதால் வந்த விளைவு இன்றைக்கு கல்வியிலே நம்ம பின்தங்கி கிடக்கிறோம். இன்றைக்கு இந்த விஷயத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஓரளவு இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வை
கடந்த சில ஆண்டு காலமாக கல்வியிலே ஒரு விழிப்புணர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஓரளவு. அதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய தமிழக அரசை பொறுத்தவரை கல்விக்கான கட்டணம் என்பது பணம் என்பது நீங்க கல்வியை கற்கிறதுக்கு ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. எப்படி உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்க வச்சிட்டீங்கன்னா உயர்கல்விக்கு நீங்க போகும்போது உங்க பிள்ளைகளுக்கான உயர்கல்வி பல சலுகைகள், குறிப்பாக வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு எல்லாத்திலையுமே 7.5% நீங்கள் இலவசமாக கல்வியை கற்கலாங்கிற ஒரு ஜிஓவை, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த சட்டத்திற்கு ஏழை எளிய பாட்டாளி மக்கள் கல்வியே கற்கக்கூடாது, கல்வியை கற்கிறவன் காதல ஈயத்தை காட்சி ஊத்தனு ஒரு உயர் சமூகம் சொல்லி இந்த மக்களை கல்வி கற்க விடாம தடுத்து வந்துச்சு பத்தியெல்லாம். அந்த சமூகம் உச்ச நீதிமன்றம் வரை போய் 7.5% இடஒதுக்கீடை பறிப்பதற்கு வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் இதை உறுதி செய்து 7.5% இடஒதுக்கீடு, அரசு ஒதுக்கீடு, ஏழை மாணவர்களுக்கான அரசு பள்ளியில படிக்கிற பல பிள்ளைகளுக்கான ஒதுக்கீடை உறுதி செய்தார்கள். இப்படி சமூக நீதியை இந்தியாவிலே கட்டிக்காத்த முக்கியமான மாநிலமாக, தலையான மாநிலமாக நம்ம தமிழகம் இருக்கு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இது மிகப்பெரிய முக்கியமான தகவலை தான் உங்களுக்கு தர்றேன். நீங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல உங்க பிள்ளைகளை படிக்க வச்சாலும் இந்த இடஒதுக்கீடுக்குள்ள வர முடியாது. ஒன்லி அரசு பள்ளியிலே 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு நேரடி அரசு பள்ளியில படிச்சா மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடுக்குள்ள வர முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்கள், சகோதரிகள் தங்களுடைய வெளிப்பகட்டுக்காக பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க. வெளியில கௌரவமா பிரைவேட்ல கார்மெண்ட்ல படிச்சா பிள்ளைகளுக்கு கௌரவம் அப்படிங்கிற அடிப்படையில படிக்க வைக்காதீங்க. அரசு பள்ளியிலே படிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் பல்வேறு உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிற முடியும். சாமானிய மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏழை எளிய சாதாரண மக்களுடைய துயரங்களை, அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்க மேல்மட்டத்திலேயே உங்க பிள்ளைகளை பழக்குனீங்கன்னா நாளைக்கு ஒரு அதிகாரி ஆனாலும் அரசு துறைக்கு வந்தாலுமே கீழ்மட்டத்துல நியாயம் கேட்டு போராடக்கூடிய சாமானிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற முடியாது. எனவே உங்க பிள்ளைகளை எல்லா நிலையிலும் தகுந்தவாறு பக்குவப்படுத்துவதற்கான இடம் இருந்தா அரசு பள்ளி மட்டும்தான். எனவே அரசு பள்ளியிலே தயவு செய்து உங்க பிள்ளைகளை சேருங்க. உங்க பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுக்குது. எனவே ஏழை எளிய சாமானிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை நாசம் பண்ணாதீங்க. வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்க தேவையில்லை, கடன்பட வேண்டிய இல்லை. எனவே நீங்க இந்த விஷயத்தில வரக்கூடிய காலங்களில் மக்கள் தெளிவாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையை உங்களுக்கு தெளிவுபடுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எனவே இன்னொரு விஷயம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி விழிப்புணர்வு கருத்தரங்குங்கிற பேர்ல சென்ற ஆண்டு நாம் டாக்டர் நடத்தணும். அது மாதிரி அரசு பள்ளியில படித்த மாணவர்களை ஊக்குவிக்கணும் என்பதற்காக அவர்களுக்கு ஊக்க பரிசு, உதவித்தொகை மற்றும் ஊக்க பரிசு அவங்களுக்கு வழங்கணும். இந்த ஆண்டு இறைவன் நாடினால் அதை செய்வதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்பு என்னன்னா, அந்த கல்வி வழிகாட்டு கருத்தரங்குங்கிற விஷயத்த எவ்வளவு நேரம் பேசினாலும் பிள்ளைகள் எந்த அளவுக்கு குறிப்பு எடுப்பாங்கிறது சந்தேகமா இருப்பதால ஒரு கைடாகவே கல்வி வழிகாட்டும் அந்த கைடு, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த கைட்லைன் புத்தகமாக நம்ம ஜாப் 20 மர்கஸ் சார்பில் நம்ம வெளியிட்டு இருக்கோம் ஒரு புத்தகமா. இந்த புத்தகம் எப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அதே அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் மற்றும் எல்லா காலேஜுகளுடைய விவரம், என்னென்ன டிகிரி கோர்ஸ் இருக்கு, என்னென்ன டிப்ளமா கோர்ஸ் இருக்குங்கிற அனைத்து விவரம், அதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய விவரங்கள்
என்னென்ன நீங்க டிகிரியில் எடுத்து படிக்கலாம், படிச்சா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற விவரம்லாம் இந்த புத்தகமாக தொகுத்து அரசுடைய கெஜெட்டில இருந்து எடுத்து ஒரு மாணவர்களுக்கு கல்வி உயர்கல்விக்கான வழிகாட்டும் புக்கை நம்ம தயார் செஞ்சிருக்கோம். இந்த புத்தகம் நம்ம ஜாக் மர்கஸ்ல இருக்கு. நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்கிட்ட நீங்க உங்களுடைய தொடர்பு என்ன கொடுத்துட்டு இந்த புக்கை பெண்களுக்கு சொல்றேன். ஆண்கள் இங்க இருந்து பார்க்கலாம். பெண்கள் இந்த புக்கை எடுத்துட்டு போய் பெண் பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் இருந்து இந்த என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்கலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அது மாதிரி படிச்சுட்டு கொண்டு இந்த புக்கை கொண்டு திரும்பவும் மர்கஸ்ல ஒப்படைச்சிருங்க, மற்ற மக்கள் பயன்பெறுவதற்காக. இந்த புக்கு நிறைய நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். ஒரு 4-5 புக்கு கல்வி வழிகாட்டக்கூடிய உயர்கல்விக்கான வழிகாட்டு கைட்லைன். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்களில் நம் சமூகம் கல்வியிலே உயர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு மகத்தான அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அழியாத கர்மத்திலே இடம்பெறக்கூடிய இந்த கல்விக்கான நம்மளுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த சமூகம் கல்வியிலே உயர வேண்டும். அதுதான் முக்கியமான அந்த சமூகத்திற்கான வளர்ச்சி தேவையான விஷயமாக இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு நம் சமூகம் அனைவரும் இந்த கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வல்ல இறைவன் எல்லா மக்களுக்கும் நல்ல சமநிலையான வாழ்வை, வறுமையற்ற வாழ்வை, அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கக்கூடிய வாழ்வை வல்ல இறைவன் நமக்கு தந்தருவானாக என்று கேட்டுக்கொண்டு வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.